வணக்கம் வாசகர்களே! அம்மு இலையால் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கேட்க போற கதை மௌனத்தின் உதிரப்பூ நீயடா. கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். உதிரப்பூ 14. நேற்றிரவு நல்ல தூக்கம் ஆட்கொண்டது கோதையை. காரணம், தன் உயிரான இருவரும் தன்னுடனே உறங்கிக் கொள்ள நிம்மதியான தூக்கம் அவருடன் தங்கிவிட்டது. முதலில் கண் விழித்த அருள் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கும் தாயின் முகத்தில் விழிக்க அவரை நோக்கி சென்றான். அப்பொழுதுதான் கண் விழித்த கதிருக்கு அருளின் செயல் புரிய முழுதாக தூக்கம் கலையாத நிலையிலும் வேகமாக உருண்டு இருவருக்கும் நடுவில் படுத்துக்கொண்டான். தாயின் தூக்கம் கெடும் என்பதால் இளையவனின் செயலை கண்டு முறைக்க மட்டுமே முடிந்தது அருளால். அதே முறைப்போடு காலை கடன்களை முடித்தவன் வீட்டுக்கு புறப்பட எண்ணி வெளியில் வந்தான். வாகனத்தில் பந்தாவாக அமர்ந்திருந்தான் கதிர். அவனின் தோரணையை கண்ட அருள் யோசனையோடு தன் புல்லட்டை இயக்க அதன் அருகில் செல்லும் போதுதான் புரிந்தது தம்பியின் பந்தாவிற்கு காரணம். காலை பொழுதில் மல்லுக்கு நிற்க விரும்பாத அருள் தன் மாமனாரின் பைக்கை எடுத்துக்கொண்டு வர பார்த்திருந்த கதிர் மனதினுள், தப்பு பண்ணிட்டியே கதிரு, தப்பு பண்ணிட்டியே. அடுத்த தடவை இவன் புல்லட்ட பஞ்சர் பண்ணும்போது நம்ம மாமனார் வண்டிய சேர்த்து ஆக்கிடணும். என்ன பிளான் பண்ணாலும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கானே என்ற அதி நல்ல எண்ணத்தை நினைத்து கொண்டிருக்க, அடுத்த தடவை என் வண்டில கை வச்ச கை இருக்காது என்ற அண்ணனின் வார்த்தையில்தான் தெளிந்தான். ஆமா, பெரிய மலை அடிவார மாயாண்டி சாமின்னு மனசுல நினைப்பு. நினைக்கிறத அப்படியே சொல்றாரு. அடுத்த தடவை வண்டியில இல்ல, உன் மூஞ்சிலேயே என் கைய வைக்கல, நான் அருள் உதிரன் தம்பி, கதிர் நிலவன் இல்லடா. யாருக்கு யாருடா தம்பி? முதுகு எப்படி இருக்கு? நான் தான் பண்ணேன்னு உனக்கு யார் சொன்னது? சும்மா எது நடந்தாலும் என்னையே சொல்லாத. உன்னோட ஓட்ட வண்டியில கை வைக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல எனக்கு. ஏய், என் வண்டிய ஏதாச்சும் சொன்ன பல்லு பறந்துடும். ஆமா, என்ன நீ எப்ப பார்த்தாலும் பல்லு பறந்துடும், குறுக்கெலும்பு உடைஞ்சிடும், அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசுற? நீ அடிச்சா வாங்கிக்கிட்டு நிப்பன்னு நினைப்பா உனக்கு? கதிரின் வார்த்தையில் வண்டியில் இருந்து இறங்கிய அருள் கை சட்டையை முறுக்கி கொண்டு, வாங்கிட்டு நிக்காம வேற என்னடா பண்ணுவ? அடிப்பியா? எங்க அடி பாக்கலாம் என்று தம்பியிடம் முன்னேற, இங்க பாரு, எதுவா இருந்தாலும் அங்க நின்னே பேசு. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இந்த கதிர் இருக்க மாட்டான். அப்புறம் உன் பல்லும் குறுக்கெலும்பும் காணாம போனா அதுக்கு நான் பொறுப்பில்ல. பேசி முடிப்பதற்குள் அருகில் வந்துவிட்டான் அருள். கையை முறுக்கும் தோரணையே இன்று வசமாக வாங்கப் போவதை கதிருக்கு உணர்த்தியது. இருந்தும் தன் பயத்தை வெளிக்காட்டாதவன், என்னடா கைய முறுக்குனா பயந்துருவனா? ஓஹோ, இப்ப என்ன கண்டு உனக்கு பயம் இல்ல. எதிரில் நிற்கும் அருளை ஏற இறங்க பார்த்தவன், நான் எதுக்குடா உன்னை பார்த்து பயப்படணும்? இப்ப இல்ல, சின்ன வயசுலயே உன்னை ஊரை விட்டு ஓட வச்ச தில்லான சிங்கம் இந்த கதிரு. போனா போகுதுன்னு உன்னை விட்டு வச்சிருக்கேன். அது கூட உனக்காக இல்ல, எங்க அம்மாங்க 2 பேருக்காக மட்டும்தான். ஐயோ, டேய் கைய விடுடா. விடணுமா? ஆ, விடணுமா என்ற அருள் இன்னும் கதிரின் கையை பிடித்து முறுக்கி, உன் உடம்புல இருந்து இந்த கைய கையோட எடுத்து விட்டுறேன். அப்பதான் உன் கொழுப்பு குறையும். என்ன நம்பி ஒருத்தி வேற இருக்காடா. கைய உடைச்சு வாழ்க்கை முழுக்க அவளை கஷ்டப்பட விட்டுறாத. அதெல்லாம் என் கொழுந்தியாவ நான் நல்லா பாத்துப்பேன். நீ கையில்லாம இரு, அதான் அவளுக்கும் நல்லது. அம்மா வராங்க, இரு சொல்றேன் என்ற கதிரின் வார்த்தையை நம்பிய அருள் கையை விட்டுவிட, கையை காப்பாற்றிய மிதப்பில், என்னைக்கும் இந்த கதிரை ஜெயிக்க முடியாது அருளே உன்னால. தம்பி கிட்ட அடங்கி போறதுதான் உனக்கு நல்லது. இல்லனா அடக்கிடுவான் இந்த கதிர் நிலவன் என்றவனின் வண்டி வீட்டை தாண்டி இருந்தது அருளின் கைக்கு சிக்காமல். அவன் தலை மறையும் வரை முறைத்து கொண்டு இருந்தவன் சிரிப்போடு பின்னே தன் வீட்டை நோக்கி செல்ல, இதையெல்லாம் மாடியில் நின்று பார்த்து கொண்டிருந்த கோதையின் உதட்டில் சூரியனை தோற்கடிக்கும் அளவிற்கு பிரகாச சிரிப்பு மின்னியது. இரவு இளங்குயில் சொல்லிதான் மகன்கள் இருவரும் வீட்டில் இல்லை என்ற விஷயம் வெண்ணிலாவிற்கு தெரியும். 2 நாட்கள் இருந்த மகிழ்ச்சி மறைந்து கடமைக்காக இருந்தார்களோ என்ற எண்ணம் மீண்டும் உதித்தது அவர் மனதில். விதி என்று நொந்தவர் வழக்கமான மௌன போர்வையில் தன் மகனுக்காக அனல் நீரை காய்ச்சிக் கொண்டிருந்தார். முதலில் வீட்டிற்கு வந்தது கதிர்தான். வந்தவனின் பார்வையில் அனல் அருகில் அமர்ந்திருக்கும் வெண்ணிலா விழ, வண்டியை விட்டு இறங்காது அவரையே பார்த்து கொண்டிருந்தான்.
பின்னே வந்த அருள் வழியில் நிற்கும் கதிரின் வாகனத்தை எடுக்க சொல்லி ஒலி எழுப்ப, அதில் திரும்பி பார்த்த வெண்ணிலா, நேற்று வரை தன் மகன் கதிர் பார்க்கும் பார்வைக்கும் இன்று பார்க்கும் பார்வைக்கும் ஏக வித்தியாசத்தை உணர்ந்தது அந்த தாயுள்ளம். காரணம் தெரியாமலே, "கதிரு, தம்பி எவ்வளோ நேரம் சத்தம் போடுது, வண்டிய ஓரமா நிறுத்து" என்றார். "ஏன், கொஞ்ச நேரம் உங்க பிள்ளை என் பின்னாடி நின்னா ஆகாதா?" என்றவன் வண்டியை எடுக்காமல் அங்கேயே நின்றான். "அங்க வாங்காம விட்டத இங்க வாங்க போற பாரு. ஒழுங்கா உள்ள போயிடு, வம்பு வளர்க்காம. வயலுக்கு நேரமாச்சு." அருள் தொடர்ந்து ஹாரன் சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருந்தான். அவனிட்ட சத்தத்தில் தூங்கிக் கொண்டிருந்த பரமசிவம் கூட எழுந்து வந்து விட்டார். மகன்கள் இருவரும் செய்யும் சேட்டைகளை ரசிக்க மனமில்லாமல் அவர் போக்கில் வெளியில் சென்றுவிட, வெண்ணிலாதான் முழித்துக் கொண்டிருந்தார், கைகளை பிசைந்து கொண்டு. பொறுமை இழந்த அருள் வண்டியிலிருந்து இறங்கி கதிரின் வண்டி பின்னால் அமர்ந்து கொண்டான். "இதற்குதானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா?" என மனம் கதிருக்கு பின்னால் இசையை ஆரவாரமாக இசைக்க, அதை தடை செய்தது சாவியை திருப்பி வண்டியை இயக்கும் அருளின் செயலால். வெண்ணிலா இந்த எதிர்பாராத நிகழ்வால் எழுந்து நின்றுவிட, அப்பொழுதுதான் வெளியில் வந்த இளங்குயில் ஆவென பார்த்திருந்தாள். அவள் பின்னே வந்த மயிலின் கண்ணில் அண்ணன் தம்பி இருவரின் சாகச பயணம் விழ, அலட்சியம் செய்த பார்வையோடு அத்தையிடம் சென்றாள். "அத்த, உங்களுக்கே இது ஓவரா இல்ல? 5 வயசுல விளையாட வேண்டிய விளையாட்ட 1/4 நூற்றாண்ட கடந்து விளையாடிட்டு இருக்காங்க. அத ரசிச்சு வேற பாக்குறீங்க" என்ற மருமகளை சிரிப்போடு பார்த்த வெண்ணிலா, "அதெல்லாம் 5 வயசுல நல்லாதான் விளையாடிட்டு இருந்தாங்க. 10 வயசுல தான் முட்டிக்கிச்சு. அது ஒண்ணும் இல்ல அத்த, உங்க அருமை புத்திரங்களுக்கு இளம திரும்புதான்." மருமகளை பார்த்தவர், "ஏன், என் மகனுங்களுக்கு என்ன, தடி எடுக்கிற வயசா ஆகுது? அந்த வயசுல கூட அம்சமாதான் இருப்பாங்க என் மகனுங்க." இவர்களின் பேச்சுக்கு நடுவில் வண்டியை ஓரமாக நிறுத்திய அருள் தம்பியின் முதுகில் 2 அடி வைத்துவிட்டு இறங்கினான். பின் தன் மாமனாரின் வாகனத்தை ஓட்டிக்கொண்டு உள்ளே நுழைய, "என்ன மாமா இது, அப்பா வண்டியை எடுத்துட்டு வரீங்க?" என்ற மயிலிடம், "அதுவா கெளுத்தி மீனு, உங்க அப்பா வீட்ல ஒரு சில்வண்டு சேட்டை பண்ணி விட்டுடுச்சு. அடுத்த தடவை இதையே பண்ணா கையில்லாம மாத்திட வேண்டியதான். கையில்லாத புருஷன் கூட வாழ உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே" என்ற அருளின் முகத்தில் எந்த உணர்வுகளும் இல்லை. எப்போதும் இருக்கும் அதே இறுக்கம் குடியிருந்தது. அதை கவனித்த இளங்குயில், "மாமா, உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். அப்படியே எங்க கண்ணையும் எடுத்துடுங்க. சிலரோட ஆஸ்கர் நடிப்ப பாக்குற தைரியம் எங்களுக்கு இல்ல" என்றாள் அலுப்போடு. அதில் புருவம் உயர்த்திய அருள் உதட்டை வளைத்து மனைவியிடம் மட்டும் சிரிப்பை காட்டியவன் எதுவும் பேசாமல் குளிக்க சென்று விட்டான், வெண்ணிலா வைத்திருக்கும் சுடுநீரை தூக்கிக் கொண்டு. அருளின் செயலில் பெண்கள் மூவரும் கண்கள் விரிந்து ஆச்சரியத்தில் பார்த்து கொண்டு நின்றிருந்தனர். "எதுக்கு இப்படி கண்ணில்லாத திருஷ்டி பொம்மை மாதிரி பாத்துட்டு இருக்கீங்க? அவன் குளிக்க போனது அவ்வளோ பெரிய அதிசயமா என்ன?" என்று கதிர் கூறியதும் தலையில் அடித்து கொண்ட மயில், "மாமா அத்தை வச்சு சுடு தண்ணியை எடுத்துட்டு போறாங்க. இது உலக அதிசயத்துக்கும் மேல" என்றால் விரிந்த கண்களை சுருக்காது. "அதுக்கு எதுக்குடி உன் கண்ண உங்க அப்பா வீடு வரைக்கும் தூக்கிட்டு போற? பாக்க அப்படியே உங்க அப்பா மூஞ்சு மாதிரியே பயங்கரமா இருக்கு" என்ற கதிரின் வார்த்தையில் பெண்கள் இருவரும் ஒரு சேர முறைத்து பஸ்பமாக்கினார்கள் அவனை. "எங்க அப்பா மூஞ்சுக்கு என்ன குறை? இன்னொரு தடவை இப்படி சொன்ன உனக்கு மூஞ்சே இருக்காது" என்று இளங்குயிலும், "உங்க மூஞ்சிக்கு எங்க அப்பா மூஞ்சி எவ்வளவோ பரவாயில்ல. கண்ணாடியில பாத்துட்டு பேசு அருந்தவாளு குரங்கு" என இளமையிலும் அவனை விழி உருட்டி மிரட்டினார்கள். "ஆத்தா, ஆத்தா, உன் பிள்ளைய காப்பாத்தாத்தா. பெண் பூச்சாண்டிங்க ரெண்டும் உன் பிள்ளைய பயமுறுத்துதுங்க" என்று பயந்தவன் போல் கூற, இப்பொழுது வெண்ணிலாவும் சேர்ந்து முறைத்தார். இனி பேசினால் தலை தப்பிக்காது என்பதை அறிந்த கதிர் குளித்துக் கொண்டிருக்கும் அருளை வம்பிழுக்க சென்றான். "உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? எங்க அம்மா எனக்காக வச்ச தண்ணியை எடுத்துட்டு போறியே. இப்பவே எனக்கு எங்க தண்ணி வேணும், குடுடா, குடுடா." விடாமல் குளியலறை கதவை தட்டினான். முதலில் பொறுமையாக இருந்த அருள் இடைவிடாது கேட்கும் சத்தத்தில் கடுப்பாகி சுடுநீரை எடுத்து இளையவனின் மூஞ்சில் ஊற்றினான். அதில் பெண்கள் மூவரும் சத்தமிட்டு சிரித்துவிட, "அறிவு கெட்டவனே, என்னோட மூஞ்சி உன்ன மாதிரி கேவலமாவா இருக்கு? உனக்கு இன்னைக்கு சனி உச்சத்துல இருக்கு போல. கடைசியா சொல்றேன், மரியாதையா ஓடிரு." "அதே தாண்டா உனக்கும். ஒழுங்கா எங்க அம்மா வச்ச தண்ணிய குடுத்துட்டு ஓடிரு. இல்ல இந்த கதிரு பொங்கிடுவான், பொங்கி" என்றவன் முகத்தின் மீது துண்டு ஒன்று விழ, அதை எடுப்பதற்குள் குண்டுகட்டாக தூக்கி
குளியல் அறைக்குள் தள்ளி இருந்தான் அருள். அதன்பின் அந்த அறையிலிருந்து கதிரின் அலறல் சத்தங்கள் மட்டுமே கேட்டுக் கொண்டிருந்தது. மகனின் சத்தத்தை கேட்க முடியாத வெண்ணிலா கதவருகே செல்ல ஓடி சென்று தடுத்து விட்டாள் இளமயில். ஐயோ, 2 பேரும் அடிச்சுக்க போறாங்க, விடுமா. அதுக்கு தானே நாங்களும் வெயிட் பண்றோம். ரொம்ப நாள் ஆச்சத்த. இளைய மருமகளின் வார்த்தையில் இடுப்பில் கை வைத்து முறைத்தார் வெண்ணிலா. இவர்களின் இனிமையான அலப்பறையில் சோம்பல் முறித்த கதிரவன் அழகாக அக்கிராமத்தை பிரகாசிக்கத் தொடங்கினான். வாரங்கள் நில்லாமல் இரு வீட்டிலும் நகர வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்த அருள் மனைவியை எதிர்நோக்கி காத்திருந்தான். தாய்மையின் களைப்பில் உள்ளே நுழைந்தாள் இளங்குயில். என்ன இலா, ரொம்ப சோர்வா இருக்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா என்ற அக்கறையில் சிரித்தவள், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. டிகிரி போட்டோம்ல, அதுக்கு முதல் செமஸ்டர் அடுத்த வாரம் வருது. அதுக்கு தான் ராத்திரி எல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். சரிம்மா, வா வந்து உட்காரு கொஞ்ச நேரம். நான் கால் பிடிச்சு விடுறேன். வேணாம் மாமா, நேரம் இல்ல, படிக்கணும். இப்பெல்லாம் என்னன்னே தெரியல மாமா. எதை பண்ணவும் பிடிக்கல. சோர்வாவே இருக்கு. என்னதான் பண்றதோ என்ற ஐரமீனை முறைத்தான் அருள் உதிரன். நீ எதுக்கு அடி போட வரன்னு புரியுது ஐரமீனு. அன்னைக்கு சொன்னதுதான் என்னைக்கும். இன்னைக்கு குழந்தை வந்ததால படிப்பை விட சொல்லுவேன்னு நினைக்காத. உன்னை பாத்துக்க சுத்தி நாங்க இத்தனை பேர் இருக்கோம். நீ டைம் கிடைக்கிற நேரமெல்லாம் படி. என் பிள்ளைதான் வாந்தி மயக்கம்னு எதுவும் தராம சமத்தா இருக்கே என்றவனை மனதில் அர்ச்சித்த இளங்குயில் வெளியில், இப்ப இது 4வது மாசமாமா என்றால் வயிற்றில் கை வைத்து கொண்டு பாவமாக. அச்சச்சோ, பாவம் என் பொண்டாட்டி. இதுக்குதான் இப்பவே சொன்னேன், படிச்சு முடிச்சுட்டு பாக்கலாம்னு. மேடம் என்ன சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா என்ற அருள் மனைவியை சிரிப்போடு பார்த்தான். இந்த அதிமேதாவி கிட்ட சொன்னதுக்கு சும்மாவே இருந்திருக்கலாம் என்று நினைத்தவள் எதுவும் பேசாமல் சாப்பிட சென்று விட்டாள். செல்லும் மனைவி பின்னே சிரிப்போடு தானும் சாப்பிட சென்றான் அருள். அங்கு அடுத்த ஜோடியான கதிர் மனைவியை வம்பிழுத்த வண்ணம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். ஏன் சின்னராசா, உனக்கு எப்ப பார்த்தாலும் மயில சீண்டிக்கிட்டே இருக்கிறது தான் வேலையா என்று அம்சவேணி கேட்டதும், அப்படி கேளுங்க அப்பத்தா, இவரை கட்டுனதுக்கு நான் 4 காட்டெருமையை கட்டி மேய்ச்சிருக்கலாம் என்றால் உணவை பரிமாறிக்கொண்டு. இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல. என் கூட சண்டை போட்டு கோவிச்சுக்கிட்டு உங்க அப்பா வீட்டுக்கு போ. அவரே நல்லா 4 காட்டு எருமையை வாங்கி தருவாரு. மேய்ச்சுக்கிட்டு வாழு. என் வாழ்க்கையாவது தப்பிக்கும். கணவனின் வார்த்தையில் உஷ்ணம் ஏறிய மயில் கையில் இருந்த பாத்திரத்தை பொத்தென மேஜையில் வைத்து, என்னத்த எங்க அப்பா வீட்டுக்கு போறது? என் தலையெழுத்து. கட்டுன புருஷன் எந்நேரமும் அங்கதானே இருக்காரு. அதுக்கு நான் என் மாமியார் வீட்லயே இருந்துடலாம் என்றவள் கதிரின் மேல் இருக்கும் கோபம் மொத்தத்தையும் சமையல் அறையில் குடிக்கொண்டிருக்கும் பாத்திரத்தில் காட்டிக் கொண்டிருந்தாள். அந்த சத்தத்தை காதில் வாங்கிக் கொண்டு தட்டில் இருக்கும் இட்லியை ஆறாமற உண்டு முடித்தவன் கை கழுவ சமையலறைக்கு சென்றான். அங்கு இடைவிடாது தன்னை அர்ச்சித்துக் கொண்டிருக்கும் மனைவியின் கன்னத்தில் முத்தமிட்டு, மதியம் கடைக்கு வா என்று விட்டு எதுவும் நடக்காதது போல் வெளியில் சென்று விட்டான். கணவனின் செயலில் திடுக்கிட்டு யாராவது பார்த்திருப்பார்களா என்று திரும்பி பார்த்து உறுதிப்படுத்திய மயில், குரங்கு என்று விட்டு அன்றைய வேலைகளை கவனிக்கத் தொடங்கினாள் மகிழ்ச்சியோடு. இவர்களின் ஊடல்களுக்கு இடையில் சாப்பிட்டு முடித்த அருள் தன் மனைவியை மாத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். அங்கு அவனது சிசு நல்ல முறையில் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்க போதுமான அறிவுரையோடு மாமனார் வீட்டுக்கு சென்றவன் அவளை அங்கேயே விட்டுவிட்டு வேலைக்கு சென்றான். இப்பொழுதெல்லாம் மகன்களின் மாறுதல்கள் பரமசிவத்தின் பார்வையில் விழுந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் அவர்களிடம் ஒன்ற மனம் விரும்பவில்லை. இதுவரை அருள்தான் அவ்வீட்டில் தனித்திருந்தான். தற்போது மகனின் வழியை பின்பற்ற தொடங்கியிருந்தார் பரமசிவம். இதை மகன்கள் இருவரும் அறிந்திருந்தாலும் நேரடியாக இன்னும் பேசவில்லை. வெண்ணிலாவிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருந்தாலும் பேசி சங்கடப்படுத்த விரும்பாதவர்கள் இரு அன்னையையும் தாங்க ஆரம்பித்தனர். அருள் இன்னும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லையே தவிர அனைத்து செயல்களிலும் வெண்ணிலாவை தன் அருகில் வைத்திருக்க தொடங்கினான். விடியல் கோதையிடமிருந்தால் அன்றைய இரவு வெண்ணிலாவிடம் என்றானது இருவருக்கும். இதற்கு நடுவில் காதல் மனைவிகளுடன் தாம்பத்தியத்தை அழகாக நடத்தி கொண்டிருக்க இளங்குயிலுக்கு 5வது மாதம் தொடங்கியது. சுமக்கும் தாய்மையை ஆனந்தப்படுத்த பூமுடிப்பு விழாவை ஏற்பாடு செய்திருந்தார் முத்துப்பாண்டி. நாத்தனார் முறையில் யாரும் இல்லாததால் தங்கையான இளமையில் தன் அக்காவிற்கு பூ முடித்தாள் மாமியார் கோதையுடன் சேர்ந்து.
இதை அருள் தெரிவித்திருந்தான் வெண்ணிலாவிடம். சடங்கு நடக்கும்போது வெண்ணிலா, பரமசிவம் இருவரும் வருவார்கள் என்பதாய் அங்கிருந்த அனைவரும் நினைத்து கொண்டிருக்க, கோதை அங்கு இருப்பதால் பரமசிவம் வர மறுத்துவிட்டார். வெண்ணிலாவிற்கு நடப்பதெல்லாம் தெரிந்தாலும் முத்துப்பாண்டி அழைக்காததால் அவரும் செல்லவில்லை. இது தன் வீட்டு விழா என்பதால் அருளும் வெண்ணிலாவை தனியாக அழைக்கவில்லை. மகனின் எண்ணம் புரியாதவர் தன்னை தனித்து விட்டதாக எண்ணி மனதுக்குள் அழுது கொண்டிருந்தார். சடங்கு நடக்கும் பொழுது அங்கிருந்த ஒவ்வொருவரும் வெண்ணிலாவை எதிர்பார்த்திருக்க ஏமாற்றமே மிஞ்சியது. அதிலும் இளங்குயிலுக்கு மிகவும் வருத்தமாகி போனது. அங்கிருந்த அனைவரும் சென்றதும் தன் கணவனுடன் மாமியார் வீட்டிற்கு செல்ல, அங்கு வெண்ணிலா தனியாக அமர்ந்திருந்தார். அத்த, ஏன் நீங்க வரல என இளங்குயில் வினவ, எதுவும் பேசாமல் அமைதியாக அமர்ந்திருந்தார் வெண்ணிலா. போது வீட்டுக்குள் நுழைந்த பரமசிவத்திடமும் அதே கேள்வியை கேட்க, அங்க நாங்க வந்தா சங்கடமா இருந்திருக்கோம், சடங்கு நல்லபடியா முடிஞ்சா போதும் என்றவர் மனைவியை பார்த்து கொண்டே தன் அறைக்கு சென்று விட்டார். கணவனின் பின்னே வெண்ணிலாவும் அறைக்கு சென்று விட, அருளுக்கு ஒன்றும் புரியவில்லை. களைப்பில் இருக்கும் மனைவியை சமாதானப்படுத்தியவன் உறங்க வைத்துவிட்டு வெளியில் வந்தான். அதன்பின் வீட்டிற்கு வந்த இளமயிலும் தன் அத்தையிடம் அதையே கேட்டுக்கொண்டிருந்தாள். இளைய மருமகளுக்கும் எந்த பதிலும் சொல்லாத வெண்ணிலா தன் வேலையை கவனித்துக் கொண்டிருக்க, பொறுமை இழந்த கதிர், எதுக்கு வரலன்னு கேட்டா பதில் சொல்லணும், அதை விட்டுட்டு உங்க வேலைய பாத்துட்டு இருக்கீங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? கோத அம்மா அங்க இருக்கிறதால தானே நீங்க வரல, திரும்பவும் அவங்க எங்கேயாவது போயிட்டா உங்களுக்கு சந்தோஷம் அப்படிதானே என்ற கதிரின் வார்த்தையில் செய்திருந்த வேலையை விட்ட வெண்ணிலா அழத் தொடங்கிவிட்டார். மாமியாரின் அழுகையில் மனம் நொந்த மயில் கணவனை முறைத்துக் கொண்டே அவரை சமாதானப்படுத்த அருகில் செல்ல, அதற்கு முன்னால் அருள் சென்றிருந்தான். பல வருடங்கள் கழித்து மகனின் நெருக்கம் உணர்ந்தவர் தன் இயலாமை மொத்தத்தையும் அழுகையில் காட்டிக் கொண்டிருந்தார். தாயின் அழுகையில் மனம் கலங்கிய கதிர் பேசிய தவறை உணர்ந்து வெண்ணிலாவிடம் மன்னிப்பு வேண்ட, இல்ல கதிரு, நான் தான் மன்னிப்பு கேட்கணும், உன்கிட்ட, இதோ என் மகன்கிட்ட, அக்கா கிட்ட, எல்லார்கிட்டயும் என்றவருக்கு அழுகை முட்டி பேச்சு தடைபட, இரு மகன்களும் இருபுறமும் அமர்ந்து சேர்த்து கொண்டனர். அடுத்த சில நொடிகளில் தன்னை தேற்றியவர் மகன்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பிரிந்து நிற்க, அதை தடுக்கும் விதமாக அருள் அருகில் சென்றான். வரும் மகனை தடுத்த வெண்ணிலா, தம்பி, இப்ப எல்லாம் உன்னோட மாற்றம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நடந்துக்கிற முறைய வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன், அக்கா எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னு. ஆனா அக்காக்கு தெரியாத சில பக்கம் இருக்கு, அதத்தான் அவங்க கிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்கணும்னு இந்த உசுர பிடிச்சு வச்சிருக்கேன் என்றவர் தன் தரப்பை சொல்ல தொடங்கினார். எனக்கு அம்மா மட்டும்தான். ரொம்ப கஷ்டத்திலயும் என்ன 12வது வரைக்கும் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் படிக்க வைக்க எங்க அம்மா இல்ல. வாங்குன கடனுக்காக வயசானவன கட்டிக்க சொல்லி வற்புறுத்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன். அப்பதான் அக்காவை பார்த்தேன். யாரு என்னன்னு தெரியாத எனக்கு இடம் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, வேலையும் கொடுத்து, சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிட்டாங்க. கோத அக்கா மனசு யாருக்கும் வராது. கூடவே இருந்ததால அவங்களுக்கு நடந்த எல்லா பிரச்சனையும் தெரியும் எனக்கு. அக்காவுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு நானும் பல கடவுள்கிட்ட வேண்டுதல் வச்சேன். அப்படி இருக்க அக்காவோட மாமியாருக்கு என்னோட வேண்டுதல் தெரிய வந்துச்சு என்ற வெண்ணிலாவிற்கு அந்த நாட்கள் நினைவு வர தொடங்கியது. பரமசிவத்தின் தாய் தன் மகனுக்கு தீவிரமாக 2வது திருமணத்திற்கு பெண் தேட சரியாக அமையவில்லை. கோதைக்கு அடுத்த கரு உருவாவதற்குள் திருமணத்தை நடத்த எண்ணியவரின் கண்ணில் எதர்ச்சியாக பட்டார் வெண்ணிலா. கூடவே கோதைக்காக வைக்கும் வேண்டுதல்களும் தெரிய வர அவரின் மூளை ஏதோ கணக்கு போட்டது. அதன் பலனாய், இங்க பாரு வெண்ணிலா, நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாரு. கோத உனக்காக எவ்ளோ பண்ணிருக்கா. நீ அவளுக்காக என் மகனை கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு குழந்தைய பெத்துக்குடு. வேற யாராவது 2வதா என் மகனை கல்யாணம் பண்ணா கோதைய நிரந்தரமா அவங்க அண்ணன் வீட்லயே தங்க வச்சிருவா. இதுவே நீயா இருந்தா எந்த பிரச்சனையும் வராது என்றார். இரு பெண்களின் வாழ்க்கையை கெடுக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல். வெண்ணிலாவோ அடைக்கலம் கொடுத்தவரின் வாழ்க்கைக்காக தன் வாழ்க்கையை பணயம் வைக்க முடிவெடுத்தார். வெண்ணிலாதான் பெண் என தெரிந்ததும் பரமசிவத்திற்கு முதலில் அதிர்ச்சியாக இருந்தது. ஆனால் வேறு யாரையாவது திருமணம் செய்து கோதையை நிரந்தரமாக பிரிவதற்கு பதில் வெண்ணிலாவாக இருந்தால் தாய் தாரம் இருவரையும் சமாளித்து விடலாம் என்று ஒரு ஆணாய் அற்பமாய் யோசித்து சம்மதித்தார். திருமணம் முடிந்தும் தயக்கத்தில் அவரவர் இடத்திலேயே இருந்து கொள்ள
இதை அறியாத பரமசிவத்தின் தாய் கோதையை பிரித்த மகிழ்ச்சியோடு உலா வரத் துவங்கினார். நாட்கள் நகர சீதாவை சந்தித்த வெண்ணிலாவுக்கு கோதையின் நிலைமை தெரிய வர அன்றிலிருந்து உதிரனுக்காக காத்து கொண்டிருந்தார். கோதைக்கு விருப்பம் இல்லாததால் அப்பாவாகும் விஷயத்தை பரமசிவத்திடம் சொல்லாமல் மறைத்தார் வெண்ணிலா. கணவன் மனைவி இருவரையும் சேர்த்து வைத்துவிட்டு ஊரை விட்டு வெளியேற வேண்டும் என்பதிலும் உறுதியாக இருந்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக முத்துப்பாண்டி கண்ணில் பட்டுவிட எல்லாம் தலைகீழானது. இனிமேலும் மறைத்தால் தவறாகி போகும் என்பதை உணர்ந்த வெண்ணிலா தன் கணவனிடம் அனைத்தையும் கூறிவிட பதறிவிட்டார் பரமசிவம். அவசர அவசரமாக கோதையை காண ஓடி வந்தார்கள். அவரோ வழியில் மயங்கி கிடந்தார். சுயநலமாக யோசித்திருந்தாலும் கோதையை அதிகம் நேசித்தவர் பரமசிவம். அந்நிலையில் மனைவியை கண்டவர் துடிதுடித்த மனதோடு மருத்துவமனையில் சேர்த்தார். அதன்பின் முத்துப்பாண்டி அங்கு வந்துவிட கோதை அவர் வசமானார். மனைவியை பார்க்க வேண்டி பரமசிவம் மன்றாட முடிவாக மறுத்துவிட்டார் கோதையின் ஆருயிர் அண்ணன். வேறு வழியில்லாமல் தன் மகனை தூக்கிக் கொண்டு வீட்டிற்கு வர விஷயமறிந்த பரமசிவத்தின் தாய் பேயாட்டம் ஆடிவிட்டார். இது தன் மகனின் குழந்தை இல்லை என்பது அவரின் வாதம். வீட்டில் நடக்கும் பூகம்பங்களுக்கு இடையில் பூவென உறங்கிக் கொண்டிருக்கும் உதிரனை கையில் வாங்கிய வெண்ணிலாவின் உலகம் உதிரனே என்றானது. கோதையின் விஷயம் அறிந்தவர் உடல்நிலை தேறி வரும் வரை எந்த சூழ்நிலையிலும் உதிரனை விட்டுவிடக் கூடாது என்பதை மட்டும் மந்திரமாக சொல்லிக் கொண்டிருந்தார் தன் மனதில். உன்னை நான் இந்த வயித்துல சுமக்கல தம்பி, ஆனா நீ அழுதா இந்த வயிறு பதறும். ராத்திரி பகல்னு உன் கூடவே என்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல உன்னை தூக்கிக்கிட்டு அடிக்கடி முத்துப்பாண்டி அண்ணன் வீட்டுக்கு போவேன். வாசல் கிட்ட கூட விடமாட்டாங்க. எனக்கு ஆதரவு கொடுத்த அக்காவுக்காக வளர்க்க ஆரம்பிச்சு நீயே என் உலகமா மாறிட்ட தம்பி. அம்மான்னு கூப்பிடாத வரைக்கும் ஒன்னும் தெரியல. கூப்பிட்ட அந்த நிமிஷம் நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம்ன்ற எண்ணம் உருவாகிடுச்சு. முதல் தடவை உன் கூட இருக்கும்போதுதான் தாய்மைய உணர ஆரம்பிச்சேன். உன் மூலமா அவரு என்கிட்ட நெருங்கி வர ஆரம்பிச்சாரு. ஆரம்பத்துல தடுத்த என் மனசு வருஷம் கடந்து அந்த நெருக்கத்தை விரும்ப ஆரம்பிச்சிடுச்சு. பிறந்ததுல இருந்தே எதையும் அனுபவிச்சதில்ல தம்பி நானு. அக்காவோட புண்ணியத்தால நீயும் அவரும் கிடைச்சிங்க. அக்காவோட வாழ்க்கைய பங்கு போடணும்னு என்னைக்கும் நினைக்கல. எனக்கான அன்பை விடக்கூடாதுன்னு சுயநலமா முடிவெடுத்துட்டேன், என்னையும் அறியாம. கதிர் வந்ததுக்கு அப்புறம்தான் எவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருக்கோம்னு புரிஞ்சுது. அப்பவே கதிரை அழிக்க நினைச்சேன். ஆனா உங்க அப்பா தான் தடுத்தாரு. அன்னையிலிருந்து என் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சிக்கு விடிவு காலமே இல்ல. மனசுல சின்ன ஆறுதல், அக்கா இன்னும் சரியாகலன்னு. இது பெரிய சுயநலம்னு தெரிஞ்சாலும் தேடி வர அன்ப விட்டு போக முடியல அருளு என்னால. இந்த தாலியும் அம்மா அம்மான்னு என்னையே சுத்தி வர மகனையும் கண்டு எல்லா பொண்ணுங்களையும் மாறி வாழ ஆசைப்பட்டேன் என்ற வெண்ணிலாவின் அழுகை அவ்வீட்டில் நாற்புறம் இருந்தும் ஒலிக்க சமாதானப்படுத்தும் துணிவு யாருக்கும் அங்கு இல்லை. மீண்டும் தன்னை நிதானித்தவர், அக்கா இங்க வந்ததும் உன்னை பார்த்ததும் சத்தியமா தெரியாது. முத்துப்பாண்டி அண்ணனுக்கு விஷயம் தெரிஞ்சு என்னோட தங்கச்சிய காணோம்னு இங்க தேடி வரும்போதுதான் தெரிய வந்துச்சு அக்காவுக்கு சுயநினைவு வந்துடுச்சுன்னு. அப்பவே புரிஞ்சுக்கிட்டேன், என் விஷயம் தெரிஞ்சுதான் ஊரை விட்டு போயிருக்காங்கன்னு. அன்னைக்கு ஒரு புழுவை விட அதிகமா துடிச்சேன் தம்பி. என்னதான் மத்தவங்க முன்னாடி குடும்பமா வாழ்ந்தாலும் இப்ப வரைக்கும் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னோட வாழ்க்கை இல்ல, உன் அம்மாவோட வாழ்க்கை. காலப்போக்குல நீங்களும் இந்த ஊரும் என்ன தப்பான பார்வையில பார்க்க ஆரம்பிச்சீங்க. அதுதான் எனக்கான தண்டனைன்னு நானும் ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அனாதையா வந்தவளுக்கு வாழ்க்கை கொடுத்த சாமி நீயும் உங்க அம்மாவும். அத புரிஞ்சுக்காத நானு உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டேன், மன்னிச்சிடுங்க என்றவரின் வாயை பொத்திய இளமையில், போதும் அத்த, இதுக்கு மேல எதுவும் சொல்ல வேணாம். நீங்க கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தாலும் வேற யாரையாவது மாமா கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருப்பாரு. வர பொண்ணு உங்கள மாதிரி இருப்பான்னு சொல்லிருக்க முடியாதே. கோத அத்தை இல்லாத நிலைமையிலயும் அவங்க மகனை உங்க மகனா இப்ப வரைக்கும் வளர்த்துட்டு இருக்கீங்க. வேற யாராவது இருந்திருந்தா இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல அத்த. ஒரு மருமகளா லிமிட் தாண்டி பேச முடியல. ஆனா உங்க நிலைமைய புரிஞ்சுக்க முடியுது. அன்புக்கு அடங்கி போகாத ஆள் இந்த உலகத்துல யாரும் இல்ல. கோத அத்தை இல்லாத நிலைமையில அம்மான்னு சொல்ற குழந்தையும் தனக்காக அன்பு காட்டுற கணவனும் உங்க வாழ்க்கையா மாறி இருக்காங்க. நீங்க யாருக்கும் துரோகம் பண்ணல. உங்களுக்கான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இனிமே எந்த குற்ற உணர்ச்சியும் வேணாம் அத்த. உங்க மகன் சம்பந்தப்பட்ட சடங்குக்கு உங்களை தனியா அழைக்கணும்னு எதுக்கு எதிர்பார்க்கறீங்க அத்த? அருள் மாமா உங்களோட மகன். எங்களுக்கு கோத அத்தையும் நீங்களும் ஒண்ணுதான். இப்ப அப்பா கூட ரொம்ப மாறிட்டாரு அத்த.
இனிமே நீங்க மட்டும் இல்ல, வேற யாரும் பழச பேசக்கூடாது என்ற மயிலின் வார்த்தைக்கு ஆமாம் என்பது போல் மகன்கள் இருவரும் தலையசைக்க, இதுவரை வாய்விட்டு சொல்லாததை சொல்லிய மனநிறைவோடு நிதானத்திற்கு வர ஆரம்பித்தார் வெண்ணிலா.